அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எங்கும் நிறைந்த இறைவர் என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம். தலைப்பு: எங்கும் நிறைந்த இறைவர். பொதுவாக எல்லா சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் இறைவன் ஒருவரே என்றும், இறைவன் கருணையே வடிவமானவர் என்றும் போற்றுகின்றன. இருப்பினும் பல பல வடிவங்கள் கொடுத்து பல பல பெயர்கள் இட்டு வரையறை செய்கின்றன. எனவே அவரவர் அவரவர் பக்குவத்திற்கும் தரத்திற்கும் ஏற்ற வகையில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு முறைகளில் இறைவனை வழிபடுகின்றனர். நன்று. இருப்பினும் உண்மைக் கடவுள் என்பவர் ஒருவரே என்றும், அவரே எங்கும் எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்தவர் என்றும், மற்றபடி பல பல தெய்வங்கள் எனப்படும் யாவும் உண்மைக் கடவுளின் ஏகதேசமே என்றும் அறிந்து, உண்மை அறிந்து அத்தகைய எல்லாம் வல்ல எங்கும் நீக்கமற நிறைந்த உண்மைக் கடவுளிடம் உண்மை அன்பு செய்து அவர் அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெறுதலே உண்மையான ஆன்மலாபம் என திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளியுள்ளார்கள். மற்றும் அத்தகைய எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளின் வல்லபங்களை வள்ளல் பெருமானார் அவர்கள் திருவருட்பாவில் பல இடங்களில் அருளியுள்ளார்கள். அவற்றில் திருவருண் மெய்மொழி என்னும் உரைநடை பகுதியில் அருளியவற்றை மட்டும் இவ்விடத்தில் காண்போம். திருவருட்பா படித்தவர்கள் படிப்பவர்கள் இது குறித்து அறிந்திருப்பர். ஏனையோர் இப்பதிவின் மூலம் அது குறித்து
அறிந்து கொள்ள இயலும் என்ற அடிப்படையில் அவற்றை அவ்வண்ணமே இங்கு வாசிக்கின்றேன். அது வருமாறு: இயற்கையிற்றானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கையிற்றானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும், இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும், எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா பதங்களையும், எல்லா சக்திகளையும், எல்லா சத்தர்களையும், எல்லா கலைகளையும், எல்லா பொருள்களையும், எல்லா தத்துவங்களையும், எல்லா தத்துவிகளையும், எல்லா உயிர்களையும், எல்லா செயல்களையும், எல்லா இச்சைகளையும், எல்லா ஞானங்களையும், எல்லா பயன்களையும், எல்லா அனுபவங்களையும், மற்றை எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் என்னும் ஐந்தொழில்கள் முதலிய பெரும் கருணை தொழில்களை இயற்றுவிக்கவர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், ஒன்றும் அல்லாதவர் என்றும், சர்வ காருண்யர் என்றும், சர்வ வல்லபர் என்றும், எல்லாம் உடையராய் தமக்கு ஒருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியர் என்றும், சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மைக் கடவுள் ஒருவரே. அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீக்கமின்றி நிறைந்த சுத்த மெய்யறிவு என்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்களெல்லாம் ஆகி விளங்குகின்றார். வாசிப்பு முற்றிற்று. தவிரவும் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவல் முழுவதுமே எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருட்வல்லபங்களை முழுமையாக எடுத்துரைப்பதுதான் என்பதை அதை படித்தால் யாவரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உண்மை வெறுப்போடு படிக்க படிப்படியாக அதன் உண்மை விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே அன்பர்கள் அருட்பெரும் ஜோதி அகவலை
தொடர்ந்து படித்து பொருள் உணர்ந்து எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உண்மையாக உள்ளத்தில் நிறுத்தி வழிபடுதல் நலம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.